ஹாய். நீங்கள் இந்த கீழே பார்க்குற வானவில் மழைக்கு அப்புறமா தோன்றும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலர் இந்த வானவில் அப்படின்ற வார்த்தையை நிறைய பேரை கிண்டல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்திலேருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது, பூமியில் மழை பெய்யும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கதான் நீர் எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன் அப்படின்றார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துலேருந்து நோவாவுடைய ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது சொல்கிறதுக்கு டைம் பத்தாது, அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த நோவா அப்படின்றவருடைய காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு ஒரு முறை முடிவு பண்ணிட்டார். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் பாவம் ரொம்ப பெருகிருச்சு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அது மட்டும் இல்லை, மனிதனுடைய மனதில் உள்ள சிந்தனைகள் கூட தேவனுக்கு பிடிக்காத அளவுக்கு ரொம்ப பெருகி போயிடுச்சு. அதனால அந்த பூமியை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு நோவாட்ட சொல்கிறாரு. இதை நோவா போய் 100 வருஷ காலமாக போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் இருக்கிற அந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. அப்படி அவர் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு இந்த மாதிரி கடவுள் உலகத்தை அழிக்க போகிறாரு அப்படின்னு 100 வருஷ காலம் அவர் எல்லா மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு. ஆனால் மக்கள் இவரை பைத்தியக்காரர் மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு 600 வயசு ஆகுது. அப்போது நான் பூமி அழிக்க போகிறேன்னு கடவுள் நோவாக்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால் அநேக விலங்குகளும் பறவைகளும் ஊரும் பிராணிகள் எல்லாமே ஜோடாக அவருடைய பேழைகளில் காக்க முடியாது சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 40 நாள் மழை பெய்யுது உலகத்தில். அதுக்கப்புறம் 40 நாள் வானத்துலேருந்து அருவி மாதிரி மழை கொட்டுது. பூமியிலேருந்தும் பூமி பிளந்து தண்ணியெல்லாம் வருது. அந்த 40 நாளில் பூமி அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இனிமேல் தண்ணியினால் அந்த பூமியை அழிக்க மாட்டேன் அப்படின்னு தான் அந்த வானவில் அடையாளமாக வானத்தில் கொடுக்குறாரு. அதனால தான் மழை பெஞ்சதுக்கப்புறமா அந்த வானவில் தோன்றுது. அது பைபிளில் இருக்குது, நம்ம உலகத்துலேயே நம்ம பார்க்குறோம். ஸோ பைபிளில் உள்ள நிறைய விஷயங்கள் அப்படியே நிறைவேறிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை பற்றி, பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் ரொம்ப சுருக்கமாக சொன்னேன். இதோட பெரிய வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். என்னோடய சேனல் ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.